அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. கார்கில்லே. கார்கில் போர் வீரர்களே, கார்கில்லே, என் நேசத்திற்கு உரிய கார்கில்லே, பாரதத்தின் தூண்களே, கார்கில் போர் வீரர்களே, பனி படர்ந்த மலை உச்சியில் நீங்கள் நடத்தியது போரல்ல, தர்மத்தை மனதில் சுமந்து நடத்திய போர்க்களம். என்ன பொறுமை இது, சிந்திக்க வைத்ததென்பேன். இது நிஜத்தை புரிய வைத்த மகத்தான சாதனைதான். நடத்தியது போர் என்றாலும் எல்லை தாண்டவில்லை. எல்லை தாண்ட நிலை வந்தும் எல்லை தாண்டிவிடவில்லை. வலிமையும் காட்ட வேண்டும், வன்முறையும் தவிர்க்க வேண்டும், சண்டையும் போட வேண்டும், சமாதானமும் ஆக வேண்டும். என்ன போர் இது, தர்ம போர் இது, பாரதத்தின் நிஜத்தை இங்கு புரிய வைத்த போர் இது. பாகிஸ்தான் கொண்ட போக்கு இமியளவும் நியாயமில்லை. தெரிந்தேதான் எல்லாமே செய்கிறார்கள். இவர்கள் அத்துமீறல் ஊடுருவல் எல்லாமே தெரிகிறது. அடாவடித்தனம் என்று செய்கையிலும் புரிகிறது. பாகிஸ்தான் கொண்டுவிட்ட வெறுப்புணர்வு புரியவில்லை. புரியவே மறுக்கின்ற செய்கையினை பிடிக்கவில்லை. ஒன்று மட்டும் பாகிஸ்தான் நன்கு தெரிய வேண்டும். நிழலை மறந்துவிட்டு நிஜத்தை நேசிக்க வேண்டும். பாரதம் என்றென்றும் விதிமுறையை மீறாது. பாரதம் என்றென்றும் நடுநிலைமை தவறாது. பாரதம் என்றென்றும் சமாதான தூதாகும். செய்திட்ட போர் முறையும் அந்த குறிக்கோளை விடவில்லை. இராணுவ நடவடிக்கை முடுக்கிவிட தவறவில்லை. பேச்சில் நிதானம் தவறவில்லை, மீறவில்லை. எம்பீரம் எம்குருதி வெற்றிக்குத்தான் என்று அன்று முதல் இன்று வரை காட்டியது தோற்கவில்லை. சத்தியத்தை ஏந்திவிட்ட போராட்டம் தோற்பதில்லை. பாரதம் தொடுத்துவிட்ட போர்க்களத்தின் நியாயங்கள் தோற்கவில்லை. இது அவசரமாய் தொடுத்துவிட்ட போர் முறைதான். நெருக்கடியால் வந்து சேர்ந்த போர் முறைதான். இயலாமை என்று எவரும் கூறவில்லை. முடியும் என்று காட்டிவிட்ட போர் முறைதான். ஊடுருவல் முன்கூட்டி நம் படைக்கு தெரியவில்லை. இருந்தும் நம் முறியடிப்பு பெரும் சாதனைதான் மிக இல்லை. உளவுத்துறை பிரிவு இங்கு எச்சரிக்கை தவறியது என்ற குறைபாட்டை நாம் இங்கு மிகைப்படுத்த தேவையில்லை. தடுமாற்றம் கொண்ட படை தம்மை நிலைநிறுத்த இடைவிடாது போரிட்டு செய்த பணியில் குறைவில்லை. பிடிபடாத ஊடுருவல் கண்டெடுத்த வெற்றி இது. ஊடுருவல் வித்தைகளை முறியடித்த வெற்றி இது. கவனம் சிதறியது என்று கூற முடியாது. அசட்டையான பணி என்று பழிவார்த்தை கூறாது. கவனக்குறைவு என்று கனமாக கூறாது. கவனம் நூலிலையில் தவறியது தான் என்பேன். நடந்துவிட்ட தவறுதனை மிகைப்படுத்த வேண்டாமே. இது நம்மவரின் நேர்மையினை சோர்வடையச் செய்வதிது. எவர் நேர்மையும் குறைவாக சொல்லிவிடத் தேவையில்லை. தேசபக்தி நேர்மையினை சோர்வடைய விட வேண்டாம். அரசியல் கட்சிகளின் முணுமுணுப்பை தள்ளிவிட முடியாது. தேச அபிமானம் கொண்டவர்கள் ஆதங்கம்தான் என்பேன். நாட்டுப்பற்று கொண்டதாலே தேசப்பற்று கொண்டவர்கள் கண்டனங்கள் பலமாக இருந்தாலும் தவறில்லை. நாட்டை பலவீனப்படுத்துவது அவர்கள் நோக்கமல்ல. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை வலியுறுத்துவது எனக் கொள்வோம். தேசப்பற்று விசுவாச ஆதங்க வார்த்தைகளில் எள்ளளவு மாசு என கூறிவிட முடியாது. பாதுகாப்பு பணியில் முன்னெச்சரிக்கை வலியுறுத்த வந்தவர்கள் வார்த்தைகளில் களங்கம் சொல்ல முடியாது. தாய்மண்ணின் வீரமென்றும் சோடையாக போனதில்லை. பாரதத்தின் தனிப்பெருமை துரோகம் போனவர்கள் விலையாவதில்லை. மெய்சிலிர்த்து போகின்றோம் அப்பப்பா நம்பீரம். சத்தியத்தை மனதில் சுமந்த சத்தான வீரமது. போர் என்று வந்துவிட்டால் தர்மமென்று எங்குமில்லை. அஹிம்சை யுத்தம் என்று மார்த்தட்ட முடியாது. சமாதான கொடிபறக்க எண்ணுதல் கூடாது. போர் புரிந்தே ஆக வேண்டும். வீரத்தை காட்ட வேண்டும். இது வலிய வந்த போர் இது. போர் புரிந்தே ஆக வேண்டும். திணிக்கப்பட்ட போர் இது. துணிந்துதானே ஆக வேண்டும். சீண்டிவிட்ட போர் இது. சீறித்தானே ஆக வேண்டும். ஆனால் விரும்பி செய்வதல்ல. இது தர்ம போராட்டம். இழப்புகள் இல்லாத போர் என்று ஒன்றுண்டோ? இழப்பேதான். போர் என்றால் இழப்பேதான். பாகிஸ்தான் தந்த நஷ்டம் பல வகையில் இழப்பேதான். இருந்தாலும் கண்ட வெற்றி இழப்பு தந்த வெற்றி என்பேன். திடீர் தாக்குதலால் வந்த யுத்தம் சேதங்கள் கண்டுவிட்டோம். பாகிஸ்தான் அச்சுறுத்தல் பிடிவாதம் நெருக்கடிகள் கண்டுவிட்டோம். பாரதம் கண்ட பொறுமை வீணில்லை நான் என்பேன். உலக அரங்கம் புரிந்து கொண்டு புகழ் மாலை சூட்டியது.
பாரதத்தின் இரத்தமென்றும் சோடையாக போனதில்லை. தேசபக்தி விசுவாசம் மனதை விட்டு போனதில்லை. மண்ணின் மானம் குறைந்திடாத மரணம் கூட பெருமை கொள்ளும். குருதியிலும் குருதி இது, தியாகம் கொண்ட குருதி இது. பாரதமே உம்முடிவு பிடிப்பான உறுதியது, உறுதியிலும் உறுதியது, மனவலிமை கொண்டதது. பாரதம் கண்டுவிட்ட ஆதரவு பலமான ஆதரவு, அது பலவீனத்தை துரத்திவிட்ட பலமான பாதை அது. சுதந்திர உணர்வு வேண்டும், சுதந்திர தாகம் வேண்டும், சுதந்திர வெறிகள் வேண்டும் தாயகம் காப்பதற்கு. தாயகம் காப்பதற்கு மனதிலே எழுச்சி வேண்டும், தன்னையே இழப்பதற்கு துணிகின்ற தியாகம் வேண்டும். துணிகின்ற தியாகங்கள் கொண்டவர்கள் குறைவில்லை, கொண்ட தியாகங்கள் என்றென்றும் பாரதத்தை வலுப்படுத்தும். பாரதம் அன்புக்கு குறைவில்லை, பண்புக்கு குறைவில்லை, நேசமுடன் உறவு கொள்ளும் பாங்குக்கு குறைவில்லை. என் உயிரான பாரதமே, உன்னை நான் நன்கறிவேன். உன் நடுநிலைமை தன்மை என்றும் தர்மத்தினை மீறாது. ஊடுருவல்காரர்களே, தீவிரவாதிகளே, எண்ணினிய பாரதத்தில் ஊடுருவல் வேண்டாம் வேண்டாம். கொள்கை கொள்கை என்று குறிக்கோளை பேசும் நீங்கள் பாரதத்தின் நெறிமுறையை கோலை என்று கருத வேண்டாம். பாகிஸ்தான் இராணுவம் ஒரு பக்கம், நிர்வாகம் மறுபக்கம், இரண்டையும் மீறிக்கொண்டு உங்கள் ஊடுருவல் ஒரு பக்கம். இக்கட்டான நிலையில் நீங்கள் கார்கில் போர் தந்துவிட்டு எங்கள் நடுநிலைமை தன்மை நீங்கள் சோதிக்க வந்தீரா? நெருப்பிலே புடம்போட்ட தங்கமான பாரதம்தான் கடலிலே மூழ்கிவிட்டால் முத்தெடுக்க தவறாது. எம்மை புரிந்து கொள்ள உம்மனதை தாருங்கள். நேசமுடன் உறவு கொள்ள பாங்காக நாம் வருவோம். நேசமுடன் உறவு கொள்ள பாங்காக நாம் வருவோம். உணர்வு பகிர்வுடன் எம். சுபாஷ் பாபு.